ஒரு பான் ஆக்டர், உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற, அதிக ஃபேன்ஸ் இருக்கிற இஸ் த ஜாக்கி சான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான கோவம் வந்திருக்கும் என் மேலே. பட் அவர் வறுமையோட விளிம்பில் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பான் ஆக்டராக இருந்திருக்காரு. அவரோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காங் சாங் அப்படிங்கிறது உண்மையான பேர். அவர் ஒரு சித்தாள் வேலை, நம்ம ஒரு சித்தாள் வேலைலாம் இருக்குன்னு நமக்கு தெரியும், அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த காரில் ஏதாவது இன்ஜின் கழட்டணும் அப்படின்னா அந்த ஜாக்கி வச்சு ஏற்றுவாங்க இல்லையா, அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் ஜாக்கி அப்படின்னு பேர் வந்திருக்கு. அது கூடவே சான் அப்படிங்கிறத ஆட் பண்ணி அவருக்கு ஜாக்கி சான் அப்படிங்கிற பேரையும் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவர் பான் ஆக்டராக போகிறார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்மலாம் நினைப்போம் அவர் குங்ஃபு தான் அவரோட ஆசை அப்படின்னு நினைப்போம். பட் அது கிடையாது. அவரோட ஒரு ஃபுல் ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை, நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையாக இருந்திருக்கு. பட் ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமையே இருந்திருக்கு. அதனால் வேற வழியே இல்லாமல் அந்த பான் ஆக்டிங்க்கு போகிறாரு. வறுமையும் காரணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுன்சராக ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் ப்ரூஸ்லி தேடி போகிறார். அவர் ப்ரூஸ்லியை தேடி போனதுலேயே கொஞ்ச நாள்லேயே ப்ரூஸ்லியும் இறக்குறார். ப்ரூஸ்லி இறந்ததுக்கப்புறம் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வேறு ஆள் கிடைக்கல. இவர் ப்ரூஸ்லி மாதிரியே சில வித்தைகள்லாம் கற்று வச்சுட்டு இருந்தார். அதனால் இவரை அந்த படத்தில் நடிக்க வச்சாங்க. ப்ரூஸ்லிக்கு பதிலாக ப்ரூஸ்லி மாதிரியே நடிக்க வச்சு அவர் ஒரு 10 படத்துக்கு மேலே நடிக்க வச்சிட்டாங்க. நான் எந்த படமும் ஓடல, எல்லாமே ஃப்ளாப். என்னதான் ப்ரூஸ்லி மாதிரி நான் நடித்தாலும் எனக்கு சார்லி சாப்ளின் தான் ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ரொம்ப காமெடி பண்ணி என்ஜாய் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ப்ரூஸ்லி கிடையாதுப்பா, நான் ஜாக்கி சான், எனக்கு சார்லி சாப்ளின் தான் பிடிக்கும், அவரை மாதிரி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கிறது அந்த மாதிரி தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மூவியில் மட்டும் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குது. அவர் நடிக்கிறார். பிளாக் பஸ்டர் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அதில் தான் ஜாக்கி சான் அப்படிங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் கிடச்சி ஒரு ஆளாக வெளியே தெரிகிறார். இது வரைக்கும் ஒரு 200 படத்துக்கு மேலே நடித்து 3000 இன்ஜூரிஸ் ஆகிருக்கு, 10 போன்ஸ்லாம் உடஞ்சிருக்கு, ஒரு $500 மில்லியன் அவர் மொத்தமாக சம்பாதிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை எல்லாத்தையும் ஒரு கடைசியாக ஃபைனலாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அவரோட பையன் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம பணத்தோட அருமை தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையனுக்கு கொடுக்காம ட்ரஸ்ட்டுக்கு அப்படியே எழுதி வச்சிருக்கிற. அதுவும் இல்லாமல் ஜாக்கி சானோட பையன் ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க சைடு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்களுக்குமே எதுவுமே, அதாவது படிப்பு செலவு இந்த மாதிரி செலவெல்லாம் கொடுத்துட்டு மற்ற பணம் எதுவும் கொடுக்கல. அந்த $500 மில்லியன் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கிறார். ஆரம்பத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஆல்மோஸ்ட் நான் சின்ன வயசுலேருந்து ஜாக்கி சானோட விரித்தனமான ஃபேன். உங்களுக்கு ஜாக்கி சான் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க.